இப்போ இந்த சூஃபிச கொள்கையை வந்து ஆனால் பப்ளிக்காக முதல்ல வெளியாகுது எப்படின்னு கேட்டால் அதுவும் இந்த ஃபித்னாவும் ஆரம்பிக்குது அப்பாசியர்கள்ட்ட காலத்தில் தான். இந்த அப்பாசியர்கள் காலத்தில் நிறைய ஃபித்னாக்கள் முளைக்குது. அதில் முக்கியமாக இந்த கொள்கையை முதலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உம்மத்துக்கு மத்தியில் இதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுற யாருன்னு கேட்டால் முதலாவது நபர் பாயசீத் பஸ்தாமி. உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பாயசீத் பஸ்தாமி. அதுக்கப்புறம் இந்த கொள்கையை விரிவுபடுத்தி அது அக்கு வேறா அணி வேறா அது வந்து ஒரு வடிவம் கொடுத்து வந்து ஒவ்வொருத்தருக்கும் விளங்கப்படுத்துகிற அளவுக்கு ஒவ்வொரு குடிமகனே போய் சேர வேண்டிய அளவுக்கு இதை ரீச் ஆக்கின முக்கியமான புள்ளி வந்து இமாம் கஸாலி. இஹ்யா உலூமுதீன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் தானே, கஸாலின்னு சொல்றது பெரிய ஷைத்தான் இவன் கஸாலி. அடுத்தது ஜலாலுத்தீன் ரூமி. ஜலாலுத்தீன் ரூமி செஞ்ச பங்களிப்பு என்னன்னு கேட்டால் இந்த சூஃபிசம் இந்த கொள்கை வந்து முதலாவது பசங்க நல்ல புள்ளையாக தான் உள்ளுக்கு வந்துச்சு. ஏன்னா ஒரே அடியாக எப்பயுமே ஒரு மதத்துக்குள்ள அந்த சைத்தானிய ஊடுருவ நேரம் டிரெக்டாக வந்து ஊடுருவாது, ஊடுருவா எடுபடாது. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் உள்ளுக்கு வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப் வரணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சேர்ற நேரம் 99% இஸ்லாம் மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு பர்சன்ட் இன்னொரு ஸ்லைட் வித்தியாசமாக இருக்கும். அப்படி தான் உள்ளுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு தலைமுறை தாண்டுற நேரம் அல்லது சில நேரம் ஒரு சில வருஷங்கள் தாண்டுற போல அந்த 99% வந்து இங்கிட்டு 90ஆக மாறும், இது 10ஆக மாறும், அப்புறம் 80ஆக மாறும், 20ஆக மாறும், மாறி மாறி 50-50க்கு வந்து கடைசியில் மொத்தத்தையும் அழிச்சிட்டு இது மொத்தமும் ஜாஹிலியத்தை வந்து நிற்கும். இதுதான் நடக்கிறது. அப்போ இந்த ஜலாலுத்தீன் ரூமி வந்து 3வது படித்தரத்தில் வந்து இன்னொரு வேர்ஷன், இந்த வேர்ஷனை அப்கிரேட் பண்ணுற ஒரு நபர் முக்கியமாக இந்த தர்விஷ். உங்களுக்கு தெரியும் துருக்கியில் இப்பயும் இருக்குது. இந்த தொப்பி ஒன்று போட்டுக்கொண்டு சட்டமாக போட்டு சுத்துற பம்பரம் மாதிரி சுத்துவாங்க. இந்த டான்ஸ் சொன்னது வேர்லிங் டர்விஷஸ்ன்னு சொல்ற தர்விஷ். அவர் சன்னியாசி வேர்ஷன் தான் அவங்க. அது ஏன் சுத்துறாங்கன்னு கேட்டால் அப்படி ஃபாஸ்ட்டாக பம்பரம் மாதிரி சுத்துற நேரம் அந்த உடம்பை விட்டு ரூஹு வெளியே வந்துடுமா. ரூஹு கலண்டு உடம்பை விட்டு வெளியே வந்து அதில் உண்மையான பவர் ஏன்னா உடம்புக்குள்ளே ரூஹ் இருக்கும் வரைக்கும் ரூஹோட பவர் மட்டுப்படுத்தப்பட்டிருக்குமா. ரூஹோட பவர் மட்டுப்படுத்தப்பட்ட சக்தி தான் ரூஹுக்கு இருக்குது. என்னைக்கு ரூஹு உடம்புலேருந்து வெளியே வருதோ அதோட ஃபுல் பவர் வெளியே வரும். அந்த நேரத்துக்கு தான் மறைவான ஞானங்கள்லாம் விளங்கும். கண்ணுக்கு விளங்காததெல்லாம் அப்போ விளங்கும். அப்போ அந்த தர்வேசியர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த நிலையை அடையிறதுக்காக மரணிக்க இந்த வாழ்க்கையில் அந்த நிலையை அது தியானம் உண்டது பம்பரம் மாதிரி சுற்றுவாங்க. ஒரு டான்ஸ் உண்டது சுற்றுக்கினே இருப்பாங்க. இந்த தர்வேஷ் ஸ்டைலை கொண்டு வந்தது யார்? இந்த ஜலாலுத்தீன் ரூமி. அடுத்த நபர் அடுத்தது யாருன்னு கேட்டால் ஜுனைத் பக்தாதி. மொத்த இந்த சூஃபிசம் கொள்கை வந்து அந்த நேரத்தில் இருந்த முக்கியமான சென்ட்ரல் ஃபிகர், ஒரு மெயின் இமாமாக அந்த சங்கிலி தொடரில் வர ஒரு முக்கிய மெயின் நபராக அந்த பரம்பரையில் வந்து ஒரு முக்கிய பெரிய தலையாக கருதப்பட்ட நபர் யார்? இந்த ஜுனைத் பக்தாதி. அப்படி இந்த 4 நபர்களும் முக்கியமான பங்களிப்பு செலுத்துகிறாங்க முதல் இஸ்லாத்துக்குள்ள சூஃபிசத்தை உருவ வைக்கிறதுக்கு. அதில் உங்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த 4 பேருமே பாரசீகம் சேர்ந்தவங்க, ஈரான்காரங்க. 4 பேருமே பாரசீகம். இதில் யாரும் அரபி இல்லை, யாரும் வேறு நாட்டை சேர்ந்தவங்க இல்லை. 4 பேருமே ஈரானை சேர்ந்தவங்க. இஸ்லாத்துக்குள்ளே இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்துட்டு போனது காலத்தில் இந்த இஞ்சில் வேதமாக இருக்கட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் தௌராத் வேதமாக இருக்கட்டும், இந்த 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 ஏகதெய்வ வழிபாடு, இந்த ஏகதெய்வ கொள்கை, இந்த தௌஹீதை வந்து நாசமாக்குறதுல முக்கியமான பங்களிப்பு வரலாறு நெடுக செஞ்சு வந்த நாடுகளில் முக்கியமான நாடுகளாக ஒரு 3 நாட்டை சொல்லலாம். ஒன்று ஈராக். ஒன்றாவது ஈராக் ஃபித்னாக்கார நாடு. அந்த காலத்திலிருந்து மனித வரலாறு தெரிஞ்ச காலத்திலிருந்து முஸ்தபா காலத்திலிருந்து நான் சொல்கிறேன் ஈராக். அடுத்தது ஈரான். 2வது ஈரான். அடுத்தது யாரு? அடுத்தது யாரப்பா? எகிப்து. இந்த 3 நாடும் மாபெரும் சைத்தான்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும். அந்த 3 நாட்டு வரலாறுகள் வந்து நிறைய நீங்க பார்க்கலாம். தேடி தேடி பாருங்க. அந்த 3 நாட்டையும் கிண்டுங்க, முடிஞ்ச வரையும் கிண்டுங்க. கிடைக்கிறதெல்லாம் வழி கேட்டா